வணக்கம். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. ஒரு ஆள் வீட்டில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு கஷ்டம்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் கஷ்டத்துலேயும் அந்த ஆள் வந்து குடிக்கிறது, வீண் செலவுகள், சோம்பேறி, வேலைக்கு போகாமல் சோம்பேறி, இப்படி வந்து பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த டயத்தில் அத்தியாவசியம் பணம் தேவைப்படுது வீட்டுக்கு. ஒன்றுமே இல்லையே, சமைக்கிறதுக்கு கூட கூட்டு இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ அந்த முழு சோம்பேறின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து உடனே மனைவிகிட்ட போய், அந்த நான் மாடு வச்சுருக்கோம்ல, அந்த மாட்டை வந்து நான் சந்தையை போய் விற்றுட்டு பணத்தோடு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவன் படு சோம்பேறியாச்சு. உடனே மாடு பற்றிட்டு போயிட்டுருக்கான். போகிற வழியிலே அங்கே ஒரு 4 பேர் உட்காந்துருக்குறாங்க போகிற ஒரு வழியில். அப்போ 4 பேர் அவனை பிடிச்சி, ஏய் எங்கடா மாட்டை ஓட்டிகிட்டு போயிட்டு அந்த மாதிரி சந்தைக்கு வச்சுட்டு இருக்கிறேன், ஆனால் கஷ்டமாக இல்லையா அந்த மாட்டை எடுத்து போகிறது, அதுக்கு பதிலாக அந்த 2 ஆடை தரேன், நீ மாட்டை தந்துட்டு போ, உனக்கு ஈஸியாக இருக்கும் சொன்னான். அவன் உடனே சரின்னு சொல்லியிருந்தான். உடனே 2 ஆட்டை வெட்டப்பிட்டு வந்துருக்காங்க. அவங்க வந்து இன்னும் 2 பேர் பைக்கில் நிற்கிறாங்க. பைக்கில் இருக்கு, எங்கடா ஆட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ சந்தையில் போய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ஏடா இதை போய் ஆட்டை போய் புத்தகத்துக்கு கொண்டு போய் அவ்வளோ தூரத்துக்கு பேசாமல் கையில் தூக்கிட்டு போகிற மாதிரி 4 கோழிக்காரண்டை அதை கொண்டு போட அப்படிங்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லி கோழியை 4 கோழியை அதுக்கு அதில் 4 கோழியை கட்டிட்டு கேட்டி போட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு, என்னடா கோழியை போய் தூக்கிட்டு போகிற சந்தைக்கு, பேசாமல் நான் அதுக்கு பதிலாக நான் முட்டை தரேன்டா, 2 தட்டு முட்டை தரேன்டா உனக்கு, இப்போ பேசாமல் முட்டையை போய் வீடா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி முட்டை 2 தட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு முட்டையை அப்போ அந்த முட்டையை வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறான். கடைசி சந்தைக்கு போன பாட்டுக்கிட்ட சந்தைக்கு போகிற முடியே ஒரு கடை, அந்த கடைக்கிட்ட நிற்கும்போது அவர் கடைக்காரன் கூப்பிடுறாரு, என்னடா எங்கே போயிட்டுருக்குற, இந்த மாதிரி உரம் ஃபுல்லாக சொல்லிட்டான், அடப்பாவி முழு சோம்பேறியோடு ஏமாற்றிட்டாங்களாடா, இப்போ வீட்டுக்கு போனேன்னா முட்டையோட வீட்டுக்கு போனான்னா அவன் பொண்டாட்டி ஒன்றும் வைகால அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. திட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே திட்டுவாங்கன்னு சொன்னோடனே இவன் சொல்கிறான், என் பொண்டாட்டி திட்ட மாட்டான் அப்படின்னு. அப்படியா, கண்டிப்பாக திட்டுவாடா அப்படின்னு சொல்லிட்டார். இல்லை திட்ட மாட்டான் அப்படி. சரி பார்ப்போம்னா அந்த வழியாக அந்த கடைக்கு ஜாமாங்க வந்துருக்குறான். அந்த கடைக்கு வந்துட்டு இப்போ வந்துருக்கும் போது இவன் வந்து, என்னம்மா அது உங்கள் வீட்டுக்காரன் இப்படி மாட்டை கொண்டு வந்துட்டு ஆட்டை வாங்கிட்டு, ஆட்டை கொண்டு வந்துட்டு கோழியை வாங்கிட்டு, கோழியை கொடுத்துட்டு கடைசி முட்டையை கையில் வச்சு நிற்காமா, என்னம்மா இது பாருமா அவனை அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கு என்னங்க நீங்கள் முட்டையை வீட்டுக்கு கொண்டு வாங்க, வீட்டுக்கு கொண்டு வாங்க, முட்டையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு இவனுக்கு அதுக்கு இடையில வந்து இவன் ஒரு பஞ்சாயத்து வச்சுருக்கிறான். அவன் பொண்டாட்டி திட்டுவா கண்டிப்பா, அப்படி திட்டலை அப்படின்னா என் கடையவே எழுதி தரேன்னு சொன்னான். அதில் வந்து அவன் தோற்று போயிருந்தான். கடைசி பொண்டாட்டி திட்டலை, கடையவே எழுதி கொடுத்தாச்சு. அப்பவும் அவனுக்கு ஆத்திரம் அடங்கலை, என்னடா கடை போச்சு அப்படின்ட்டு. அப்போ அந்த முழு செந்தரிக்கு கடையே ஒரு தொழிலாக மாறி அடுத்தால அப்போ ஏன் பொண்டாட்டி திட்டலை அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க கேட்கும்போது, என் பொண்டாட்டி வந்து என்னை வந்து 4 செவத்துக்குள்ளே திட்டினாலும் திட்டுவாளே தவிர வெளியிலையோ மற்ற பப்ளிக் இடத்துலையோ பொது இடங்களையோ யார் முன்னாடியும் திட்ட மாட்டான், அதான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பிரச்சனைகளை நாமளே பேசி சரி பண்ணி தீர்த்துக்கணுமே தவிர, இதை வந்து தேர்ட் பார்ட்டி சொல்லக்கூடிய 3வது நபரிடம் நாம் கொண்டு சென்றால் நம் பிரச்சனைகள் அனைத்தும் ஊர் கூடி சிரிக்கக்கூடிய அளவுக்கு ஆகுமே தவிர அதுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷன் கிடையவே கிடையாது. ஆகவே மனமிட்டு பேசுங்கள். மனரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்களே தீர்வு, அதை சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த கோர்ட்டு எதற்கு, இந்த போலீஸ் ஸ்டேஷன் எதற்கு, காவல்துறை எதற்கு, நீதிமன்றங்கள் எதற்கு? ஆக நீங்கள் அதை பேசி சமாதானமாக ஆகுங்கள். அதாவது எத்தனையோ டைவர்ஸ் கேஸுகள் இந்த நாட்டில் இந்தியாவில் நடந்துகிறதாக இருக்கிறது. திருமணம் பெயர் தான் திருமணம், அடுத்தால
டைவர்ஸ் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் தள்ளி நிற்கிறாங்க. இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட எத்தனையோ கோர்ட்டில் 1000 கணக்காக நிற்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இருக்குது. இதை மாற்றி அமைக்கிறதுக்கு காரணம் நீங்களாகவே 2 பேர்னால் 2 பேருக்குள்ள விஷயம் இருக்கணும், பேசணும், தீர்க்கணும். தட்ஸ் ஆல். நன்றி.